பாஜக காரனுக்கு புண்படுதா? ஆமா. சங் பரிவாருக்கு புண்படுதா? ஆமா. RSSக்கு புண்படுதா? ஆமா. நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ரொம்ப புண்பட்டு கேன்சரே வருதா? ஆமா. ஆனா உண்மை தானே. 2 பொறுக்கி பசங்க மாதிரி காட்டுவாங்க. அதுல படத்துல 2 பொறுக்கிகள் மாதிரி தான் காட்டுவான். அந்த 2 பொறுக்கிகளை தான் நாம இன்னைக்கு பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் வச்சிருக்கோம். உண்மையான வரலாறு இவ்வளவுதான். இவங்களுடைய வரலாறு படிச்சு பார்த்தாலே, நரேந்திர மோடி அமித்ஷாவுடைய வரலாறு படிச்சு பார்த்தாலே இதே சூழ்நிலை தான். மிக மோசமான எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யறானுங்க. எந்த காரியத்தையும் அடிப்படையிலேயே இவங்களுடைய இயல்பிலேயே இந்த குணத்தை ஊக்குவிக்கிறது தான் இந்த RSS இந்துத்துவா சக்தி. இந்த இந்துத்துவாவினுடைய இந்த கோட்பாடு எங்கிருந்து வரும்னா, பஞ்ச் ஆஃப் தாட்ஸ். இந்த நரம்பு மாதிரி ஒருத்தருப்பானே கோல்வாக்கர், அவனுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல இருந்து உருவானதுதான் இந்த RSS. 2 பிரிச்சுக்கணும். ஹெட்கேவருடைய RSS 1924 இருந்து 45 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்த இது எல்லாமே இந்த மாதிரி கொடூரமான செயல். நீ உன் மதத்துக்காக எந்த படுபாதக செயலை செஞ்சாலும் கடல் ஒன்று மன்னிப்பாரு. 1 வயசு குழந்தையையும் கற்பழிப்பானுங்க. 1 வயசு குழந்தைய கூட துடிக்க கொள்ளுவானுங்க. இதுதான் இவங்களுடைய மனநல. எத்தனை உதாரணங்கள் இருக்கு. ஆசிபா ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தைய 12 நாள் கோயில் கருவறையிலே வச்சு கற்பழிச்சு 12 பேருக்கு மேல கற்பழிச்சு கொன்னானுங்களே. அப்போ அவனுக்கு மனசு கொஞ்சமாவது ஈவ இருந்துச்சா? ஆனா அவனுக்காக சப்போர்ட் போனவன் பிஜேபி காரன். அவன் தான் சொல்றாங்க, எங்களுக்கு அது உரிமை இருக்குது, பெண்களை கற்பழிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்க மதம் சொல்லுது. இதே நிலை பெற செய்யறவன் தான் RSS காரன், பிஜேபி காரன். அதை தான் கொஞ்சம் பிருத்திவிராஜ் துணிச்சலோட வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். தாங்கிக்க முடியல. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னைக்கு எம்புரான தூக்கி கொண்டாடுது. எல்லா மாநிலங்களுமே கொண்டாடுது. 5 நாள்ல 200 கோடி, இன்னைக்கு 10 நாள் ஆயிடுச்சு. 350 கோடிக்கு மேல வசூல். ஒரு பக்கம் மக்கள் மனசுல நரேந்திர மோடி அமித்ஷாவும் இவ்வளவு கொடூரமானவர்களா அப்படின்றது அழகா போய் சேர்ந்துச்சு. ஆனா இவனுங்க சபர்மதி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து பாராளுமன்றத்துல ஸ்கிரீன் பிளே பண்றதுக்கு பார்த்தானுங்க. ஏன்னா சபர்மதி அதுல இதே குஜராத் கலவரத்தை பாசிட்டிவா காமிக்கிற மாதிரி, உண்மையை காமிக்கல அவனுங்க. இப்ப எம்புரான்ல உண்மையை காமிக்கிறாங்க. பில்கிஸ் பானு கற்பழிச்சது, கர்ப்பிணியா இருக்கும் போது என்ன பண்ணானுங்க, அந்த குழந்தைய எடுத்து எப்படி செவுத்துல அடிச்சாங்க, எல்லாத்தையும் உண்மையை காமிச்சிட்டாங்க. அவனுங்க போலியா ஒரு படத்தை சித்தரிச்சு அதுல ஒரு வளரக்கூடிய ஒரு ஹீரோ, நல்ல பேரு, இந்த விஜயோட தம்பி பேரு விக்ராந்த். இந்த ஹீரோ அவன் வளர்ந்து வர பையன், அவனை வச்சு நடிக்க வச்சானுங்க. அவன் நடிச்சு முடிச்ச உடனே இந்த படத்தில் நடிச்சதுக்காக அவன் வெக்கப்பட்டு கையெடுத்து கும்பிட்டு இனிமே 2 வருஷத்துக்கு நான் படம் பக்கமே வரலன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டான். கிட்டத்தட்ட இந்த திரௌபதினு ஒரு படம் வந்துச்சுல, இந்த படத்துல ஒரு ஹீரோயின் நடிச்சுட்டு நான் தெரியாம இந்த படத்துல நடிச்சிட்டேன், இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுல. இதே ஸ்டேட்மெண்ட் தான் சபர்மதி எக்ஸ்பிரஸ் நடிச்ச ஹீரோ சொல்லிட்டு போவான். ஆனா அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் படத்தை பாராளுமன்றத்தில் ஸ்கிரீன் பிளே பண்ணி இவங்க மக்கள் மனசுல எல்லா ஸ்டேட்லயுமே இதை அனுப்பி நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ரொம்ப நல்லவர்கள் காமிக்கிறதுக்காக இந்த படத்தை இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்தாரு. ஆனா இவனுடைய கெட்ட எண்ணத்துக்கு எம்புரான் வந்துச்சு. உண்மைத்தன்மை எங்க இருந்தாலும் வந்துடும் தானே. அது கூட எம்புரான் யார் மூலியமா வருது? மோகன்லால் இந்த சூப்பர் ஸ்டார் மூலியமா நிக்குது. எவ்வளவு பெருமைப்படக்கூடிய விஷயம் தெரியுமா அதெல்லாம்.